இன்றைக்கி நம்ம கிச்சனில் தோசை பண்ண போகிறோம். 4 விதமான தோசை, 4மே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம எப்பயுமே வீட்டில் மாவரைச்சி வச்சு டெய்லி தோசை செய்வோம். அந்த தோசை ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த தோசை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு கூட எதுவுமே தேவைப்படாது. அந்தளவுக்கு ருசியாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். எப்பயுமே ஒரே மாதிரி தோசை செஞ்சு சாப்பிடாம இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க அந்த தோசை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மைசூர் மசாலா தோசை பண்ணுறதுக்கு முதல்ல அதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வதக்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்சதுமே 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதை பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு இப்போ பொன்னிறமாக வதங்கிடுச்சு. அதில் பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பூண்டுப்பல் ஒரு 4, சின்னதாக இருக்கிறத 4, பெருசுனா ஒரு 2 போட்டுக்கிட்டால் போதும். வெங்காயம் வதங்கினதும் வரமிளகாய் 4, வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். பருப்பு மிளகாயெல்லாம் ஆறிடுச்சு, அரைச்சிக்கலாம். தேவையான உப்பு, இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. அடுத்து உருளைக்கிழங்கு மசால் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகுளுந்து, கொஞ்சம் சோம்பு, பொரிஞ்சதுமே வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். கூடவே கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு 4 பூண்டை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் சின்ன துண்டு இஞ்சி, அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் கொஞ்சம், 2 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து மசிச்சு வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா மசிச்சு விட்டால் தான் உப்பெல்லாம் கலந்து அந்த வெங்காயத்தோடலாம் சேரும். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு, சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிடலாம். தோசைக்கு மாவு உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். தோசைக்கல் காஞ்சதுமே தோசை ஊற்றிடலாம். கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர், அரைச்சோல்லையா அந்த சட்னி கொஞ்சம், சட்னி பட்டர் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. உருளைக்கிழங்கு மசாலா வச்சிடலாம். ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க, மடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரவுண்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதை பொறுத்து வச்சுக்கோங்க. மொறுன்னு மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு. மசாலா தோசைக்கு அரைச்ச சட்னி இது, அதை இதில் தேய்ச்சிடலாம். தோசை நிறைய விதமாக ஊற்றலாம். நமக்கு என்னென்ன போட்டெல்லாம் தோசை செய்யணும்னு விருப்பமோ, காய் சட்னியெல்லாம் அதெல்லாம் போடலாம். இதில் சாம்பார் கூட நம்ம வச்சு தேய்ச்சிக்கலாம். கெட்டியாக ஒரு சாம்பார் செஞ்சுட்டு இது மேலே இப்படி இந்த மாதிரி இப்போ எப்படி சட்னி தடவுறோமோ அது போல் தடவிட்டு நம்ம தோசை போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம விருப்பத்தை பொறுத்து தான். காரக்குழம்பு ஊற்றி கூட தோசையை இதில் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி தான் தோசை ஊற்றணும் அப்படின்ற எந்த கட்டாயமுமே கிடையாது. நம்ம விருப்பத்துக்கு எப்படி வேணாலும் தோசை செஞ்சுக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் இருந்த கேரட்டையும் தூவிட்டேன், கொஞ்சம் வெங்காயம், உப்பெல்லாம் நம்ம இதை எல்லாத்துலேயுமே உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் உப்பு போட தேவையில்லை. இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் தான் விடணும்ல, நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இதை திருப்பி போடணும்னா கூட நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இல்லைன்னா மூடி வச்சு வேக வைக்கணும் அப்படின்னாலும் வேக வச்சுக்கலாம்.
அவ்வளோதான், தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் ஈஸியாக தோசை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கல் காஞ்சிருச்சு, இப்போ தோசை ஊற்றிடலாம். இது இட்லி பொடி. இப்போ இதுக்கு மேலே இட்லி பொடி தூவிக்கலாம். இட்லி பொடி தூவலாம், இல்லைன்னா நம்ம மைசூர் மசாலா தோசைக்கு ஒரு சட்னி அரைச்சோம் இல்லையா, அந்த சட்னி கூட நம்ம இதில் தடவிக்கலாம். கேரட் கொஞ்சம் துருவுனது, கொஞ்சம் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் பொடி பொடியாக கட் பண்ணி நான் தூவிக்கிறேன். நீங்களும் அதே போல் தூவிக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லைட்டாக மேலே ஊற்றினா தான் சுற்றி வந்து தோசை வந்து எலும்பி வரும் அப்படின்றக்காக தான் நான் கொஞ்சம் ஊற்றுறேன். உங்களுக்கு எண்ணெய் ஊற்ற வேண்டாம்னா ஊற்ற தேவையில்லை. ஏன்னா நம்ம இதுக்கு மேலே சீஸ் தான் துருவி போட போகிறோம். நான் வந்து அமுல் சீஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சீஸ் மேலே போட்டு அது உருகி நம்ம தோசையை பிச்சு சாப்பிட்றப்போ அப்படியே நூல் நூலாக வரும் பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். லைட்டாக போட்டுக்கிட்டால் போதும். இப்போ தோசையை மடிச்சுக்கலாம். மேலையெல்லாம் நல்லா வெந்துருச்சு மாவு. இப்போ தோசையை மடிச்சிடலாம். அவ்வளோதான், தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். முட்டைகோஸ் கிரேவி பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கடுகு ஜீரகம் ரெண்டு சேர்த்து போட்டு தாளிச்சிங்கன்னா மனம் வந்து நல்லாயிருக்கும். முட்டைக்கோஸ் போடுறோம் இல்லையா, அதனால் கடுகு மட்டும் போடாமல் கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்து போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மனம் சூப்பராக இருக்கும். கடுகு ஜீரகம் பொரிஞ்சதுமே 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் கூடயே கருவேப்பிலையும் ஒன்றாவே சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப வதங்க தேவையில்லை, சும்மா லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இதில் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். 150 கிராம் முட்டைக்கோஸ் இது. வெங்காயம் கோஸ் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். 4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும், அப்போ வந்து நல்லா புளிப்பாக நல்லாயிருக்கும். தக்காளி போட்டு கலந்து விட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். நம்ம காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் மிளகாயெல்லாம் சேர்க்கலை, அதனால் காரம் எப்படியோ பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன். உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். காரம் கூட இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. தக்காளி மசாலாலாம் போட்டு வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மசால் வாடையெல்லாம் போகணும். அதுக்கப்புறமா அந்த முட்டைக்கோஸ் தக்காளி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த தண்ணி கொஞ்சம். அவ்வளோதான், இவ்வளோ தண்ணி போதும். இதுக்கு மேலே தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப தண்ணியாக குழம்பு மாதிரி ஆயிரும். இப்போ மூடி வச்சிடலாம். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் தெளிஞ்சு வரும், அது வரைக்கும் வேகட்டும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம பண்ண தொக்கை இப்போ இதில் வச்சிடலாம். தோசையில் இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டா அதை விட சூப்பராக இருக்கும். முட்டைக்கோஸ்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, தோசை சாப்பிட்றப்போ அதை கடிப்படுறப்போ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். திருப்பியெல்லாம் போட வேண்டாம், நம்ம மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். மேலே இருக்கிற தோசை மாவு வந்து வேகிறதுக்காக தான் இப்போ மூடி வைக்கிறோம். ஏன்னா திருப்பி போட்டோம்னா இது பூரா நம்ம தோசைக்கல்லில் ஒட்டிடும் இல்லையா அந்த தொக்கெல்லாம், அதனால தான் மூடி வச்சிட்டோம்னா அந்த மாவெல்லாம் நல்லா வெந்துடும். அதுக்காக தான் மூடி வைக்கிறது. அவ்வளவுதான், எடுத்துடலாம். சூப்பராக தோசை வந்துருச்சு பாருங்கள்.
முட்டைக்கோஸ் தொக்கில் சூப்பராக தோசையும் ஊற்றி எடுத்தாச்சு. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மொறுமொறுப்பாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த முட்டைக்கோஸ் தொக்கு வந்து தோசைக்கு மட்டும்தான் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு தொக்கும் கூட. நீங்களும் இது போல் முட்டைக்கோஸில் தொக்கு செஞ்சு பார்த்துட்டு அதில் தோசையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதை வச்சு தான் தோசை ஊற்றணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு விருப்பப்பட்ட காயை மேலே தூவிக்கலாம், வெங்காயம் தூவிக்கலாம், மல்லித்தலை, கருவேப்பிலை எதை வேணாலும் நீங்கள் தூவி ஏதோ ஒரு சட்னி செஞ்சு அந்த சட்னியை இந்த தோசைக்கு மேலே தடவி ஒன்று ஊற்றுனீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் டிஃப்ரெண்ட்டாக தோசை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.